Good morning, children. இன்னைக்கு நம்ம பேலன்சிங் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஃப்டர் போஸ்டிங் த டிரான்சாக்ஷன் த பிஸ்னஸ் பர்சன் இஸ் இன்ட்ரெஸ்டட் டு நோ த பொசிஷன் ஆஃப் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ். இந்த ஜேர்னல்ல இருந்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதனோட அந்த ஒவ்வொரு பிஸ்னஸ் பர்சன் அந்த தொழில் அதிபர்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, எவ்வளோ அதனோட பொசிஷன் எப்போ இருக்குது, ஒவ்வொரு அக்கௌண்ட்டோடையும் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். For this purpose, the accounts are balanced at the end of the accounting period or after a certain period to ascertain the net balance in each account. அதனால அவங்க வந்து ஒவ்வொரு அந்த அக்கௌண்டிங் பீரியட் முடிகிறப்ப இல்லைன்னா ஆஃப்டர் ஏ செர்டன் பீரியட் ஒரு 3 months ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ அதை வந்து அந்த நெட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுவாங்க. பேலன்சிங் மீன்ஸ் that the debit side and credit side amounts are total and the difference between the total of the two sides is placed in the amount column as balance CD and the side having lesser total. இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம டெபிட் கிரெடிட் ஜேர்னல்ல இருந்து எடுத்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணிடுறோம்ல, டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் பண்ணிடுறோமா, அப்போ டெபிட் சைடு டோட்டல் போடணும், அதே மாதிரி கிரெடிட் சைடு என்ட்ரு ஆயிருக்கிறதெல்லாம் டோட்டல் போடணும். எது கம்மியாக இருக்கோ, எந்த சைடில் டோட்டல் கம்மியாக இருக்கும், இப்போ அந்த அதிகமாக இருக்கிற டோட்டல்லேருந்து கம்மியாக இருக்கிற டோட்டலாக மைனஸ் பண்ணி அந்த பேலன்ஸ் வரும்ல, அந்த அமௌண்ட்டை கம்மியாக இருக்கிற சைடில் பேலன்ஸ் சிடி அப்படிங்கிறத போடணும். ஆன் த சைட் ஹேவிங் லெஸர் டோட்டல், எந்த பக்கம் கம்மியான டோட்டல் வருதோ அந்த பக்கம் பேலன்ஸ் சிடி அப்படின்னு போட்டு, ஸோ தட் the total of both debit and credit columns are equal. இப்போ debit column credit column ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். when the total of the debit side is more than the total of credit side, the difference is debit balance. சரியா? இப்போ டெபிட் சைடு அதிகமாக இருந்து கிரெடிட் சைடு கம்மியாக பாருங்கள். when the total of the debit side is more than the total of credit side, டெபிட் சைடு அதிகமாக இருந்து கிரெடிட் சைடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ டெபிட் சைடில் ஒரு 10,000 வருது, கிரெடிட் சைடு டோட்டல் போட்டேன்னா ஒரு 7,000 வருது. அப்போ 10,000 வந்து 7,000 மைனஸ் பண்ணோம்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 3,000. அது டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இஸ் பிளேஸ்ட் ஆன் த கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு தான் 7,000 இருக்குது பேலன்ஸ், அங்கே தான் நம்ம டேலி பண்ணணும். அப்போ பை பேலன்ஸ் சிடி அப்படின்னு போட்டால் அந்த 3,000 அங்கே என்ட்ரு பண்ணணும். இப்போ ஆல்ரெடி அங்கே 7,000 இருக்குது, இந்த 3,000 போட்டால் டெபிட்டில் இருக்கிற 10,000 இங்கேயும் 10,000 வந்துடுமா. இப்போ நம்ம டோட்டல் போட்டணும். ஓகேயா? இஃப் த கிரெடிட் சைடு டோட்டல் இஸ் மோர் தென் the total of debit side, the difference is credit balance. இப்போ கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது, டெபிட் சைடு கம்மியாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கிறதுல கிரெடிட் சைடில் 10,000 இருக்குது, டெபிட்டில் 7,000 இருக்குது அப்படின்னா 10,000 வந்து 7,000 மைனஸ் பண்ணி ரிமைனிங் 3,000 வந்து டெபிட் சைடு தானே கம்மியாக இருக்குது, அப்போ அந்த பக்கம் போடணும். இது கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெபிட் சைடில் எழுதிருப்பி நம்ம 2 தானே போடுவோம். அப்போ 2 பேலன்ஸ் சிடி கேரி டவுன். சிடி அப்படின்னா பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேயா? அப்போ பேலன்ஸ் சிடி அப்படின்னு அங்கே 3,000 போட்டால் ரெண்டும் டேலி ஆயிரும். ஓகேயா? பாருங்க, ப்ரொசீஜர் ஃபார் பேலன்சிங் அன் அக்கௌண்ட். த டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸ் ஆஃப் அன் அக்கௌண்ட் ஆர் டு பி டோட்டல் செப்பரேட்லி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கணும், டெபிட் கிரெடிட் என்ட்ரு பண்ணிக்கணும், டெபிட் சைடையும் கிரெடிட் சைடையும் தனித்தனியாக டோட்டல் போடணும். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ டோட்டல் இஸ் டு பி அசர்டைன்ட். இது பெரிய நம்பரை அதிகமாக இருக்கிற சைடில் அந்த டோட்டலில் இருந்து கம்மியாக இருக்கிற டோட்டலை மைனஸ் பண்ணணும். The difference is to be placed in the amount column of the side having lesser total. எந்த சைடு கம்மியாக இருக்குதோ அந்த சைடில் அமௌண்ட் காலமில் அந்த அமௌண்ட்டை போடணும். அந்த பர்டிகுலர் காலமில் பேலன்ஸ் சிடி அப்படின்னு எழுதணும். டெபிட் சைடாக இருந்தால் 2 பேலன்ஸ் சிடின்னு எழுதணும், கிரெடிட் சைடாக இருந்தால் பை பேலன்ஸ் சிடி அப்படிங்கிறத எழுதணும். அந்த லாஸ்ட் அந்த அமௌண்ட் காலமில் எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வந்துச்சோ அந்த அமௌண்ட்டை போடணும். டேட் காலம் த லாஸ்ட் டே ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். டேட் காலமில் இப்போ இந்த மந்த் அப்படின்னா ஜான்வரியில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 31st ஜான்வரி, 30th ஜான்வரி அப்படியே அந்த மந்தோட எண்டு. இப்போ பிப்ரவரி அப்படின்னா 28th பிப்ரவரி, அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டு போடணும். ஓகே? தென் now both the debit and credit columns are to be total and the totals will be equal. இதை பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் என்ன ஆயிரும்? ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆயிரும். The totals of both sides are to be recorded in the same line horizontally. டெபிட் சைட்லையும் கிரெடிட் சைட்லையும் ஒரே ஈக்குவலாக சேம் லைனில் அந்த டோட்டல் போடணும்.
இந்த பக்கம் இப்போ டெபிட் சைடில் ஒரு 5 இது எழுதியிருக்கோம், கிரெடிட் சைடில் 2 தான் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த 2க்கு முடிஞ்ச உடனே டோட்டல் போடக்கூடாது. இந்த 5 முடிஞ்சு இங்கே கீழே எங்கே நம்ம டோட்டல் போடுறோமோ அதே 2 பக்கமும் ஈக்குவலாக ஒரே லைனில் தான் நம்ம டோட்டல் போடணும், கோடு போடணும். The total is to be distinguished from other figures by drawing lines above and below the amount. மற்ற ஃபிகர்ல இருந்து இதை டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலேயும் கீழேயும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கோடு போட்டுட்டு நடுவில் அந்த டோட்டல் அமௌண்ட்டை எழுதணும். ஓகே, the difference has to be brought down to the opposite side below the total. இப்போ டெபிட் சைடில் வந்து டு பேலன்ஸ் சிடி அப்படின்னு போட்டிருக்கோன்னா போட்டுட்டு டோட்டல் போட்டுரும் 2 பக்கமும் டோட்டல் போட்டு அந்த காலம் 2 கோடு போட்டு டோட்டல் போட்டுரும். இப்போ அந்த பேலன்ஸ் சிடி டெபிட் சைடில் இருக்குன்னா இப்போ அதை கிரெடிட் சைடில் அந்த டோட்டலுக்கு அடுத்த லைனில் கிரெடிட் சைடில் ஆப்போசிட் சைடில் எழுதணும். கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் பிடி அப்படின்னு காமிக்கணும். ப்ராட் டவுன் அந்த பேலன்ஸை இங்கே கொண்டு வந்திருக்கோம். ப்ராட் டவுன் கிளியரா சில்ட்ரன்? ஆப்போசிட் சைடில் சப்போஸ் கிரெடிட் சைடில் பேலன்ஸ் சிடி இருந்துச்சுன்னா டெபிட் சைடில் பேலன்ஸ் பிடி டு பேலன்ஸ் பிடி அப்படிங்கிறத டெபிட் சைடில் கொண்டு வரணும், ஆப்போசிட் சைடில் கொண்டு வரணும். ஓகேயா? அங்கே எழுதுகிறப்ப நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு டேவை எழுதணும். இப்போ டிசம்பர் 31 அங்கே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் சிடி போட்டிருக்கேன்னா நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் அதை நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு டே ஜான்வரி 1 அப்படிங்கிறத அந்த பேலன்ஸ் பிடிக்கு நேராக டேட்டில் எழுதணும். ஓகே, இங்கே பாருங்கள், டோட்டல் ஆஃப் டெபிட்டா டோட்டல் டெபிட் அதிகமாக இருந்து கிரெடிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது டெபிட் பேலன்ஸ். டோட்டல் கிரெடிட் அதிகமாக இருந்து டோட்டல் டெபிட் கம்மியாக இருந்துச்சுன்னா கிரெடிட் பேலன்ஸ். டோட்டல் டெபிட்டும் டோட்டல் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நில் பேலன்ஸ். ஓகேயா? இட் மே பி நோட்டட் தட் டோட்டலிங் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட் இஸ் நோன் அஸ் காஸ்டிங். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, காஸ்டிங். அட் த டைம் ஆஃப் பேலன்சிங் an account, debit balance is the balancing figure on the credit side and credit balance is the balancing figure on debit side. This balance is known as closing balance. Credit balance இருந்துச்சுன்னா கிரெடிட் அதிகமாக இருந்து டெபிட் கம்மியாக இருந்துச்சுன்னா பேலன்சிங் ஃபிகர் டெபிட்டில் வரும். டெபிட் அதிகமாக இருந்து கிரெடிட் கம்மியாக இருந்துச்சுன்னா பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட்டில் வரும். இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அன் அக்கௌண்டிங் பீரியட் இஸ் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட். அந்த க்ளோசிங் பீரியட் அப்போ க்ளோஸ் பண்ணி அங்கே டோட்டல் போடுறோம். அந்த க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் மந்தோட இல்லை நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். ஓகே, நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் cannot have a credit balance. கேஷ் அக்கௌண்ட் எப்போவுமே என்ன பேலன்ஸ் இருக்காது, கிரெடிட் பேலன்ஸாக இருக்காது. ஓகேயா? தென் பேலன்சஸ் இன் ரியல் அக்கௌண்ட்ஸ் and personal accounts are carried forward to the next accounting year. Real account, personal account ரெண்டோடதும் carried forward next accounting yearக்கு அதை எடுக்கணும். Then balances in the nominal accounts are not carried forward to next accounting year. They are closed by transferring to trading and profit and loss account. இந்த டோட்டலில் அப்படின்னு பார்க்குறப்ப லெட்ஜரில் இருந்து நம்ம வந்து எங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது என்ன, நாமினல் அக்கௌண்ட் இருக்கும்ல, எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ், சேலரி, அந்த மாதிரி நாமினல் அக்கௌண்ட்டோட அந்த பேலன்ஸ் அக்கௌண்டிங் பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு அப்படியே பேலன்ஸ் கொண்டு போகாமல் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் ஃபைனல் அக்கௌண்ட்டை ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் த அப்ரிவியேஷன் சிடி அண்ட் பிடி, த அப்ரிவியேஷன்ஸ் CO and BO carried over and brought over may be recorded if the balance is taken to the next successive page. இப்போ வந்து அக்கௌண்ட் அங்கே க்ளோஸ் பண்ணாமல் இன்னும் நிறைய இருக்குது, அப்போ அதை கண்டினியூ பண்ணணும். ஆனால் அந்த பேஜ் தீர்ந்துருச்சு, அடுத்த பேஜில் நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல சிடின்னு போடக்கூடாது, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், CO carried over அப்படிங்கிறத எழுதணும், brought over அப்படிங்கிறத எழுதணும், BO. ஓகே, if the balance is taken to a different non-successive page, the abbreviation CF and BF carried forward and brought forward may be used. non-successive page தொடர்ந்து டிஃப்ரெண்ட் non-successive page அப்படிங்கிறப்ப அங்கே நம்ம கேரிட் ஃபார்வர்ட் CF அப்படிங்கிறத எழுதணும். நெக்ஸ்ட் பேஜுக்கு மாற்றுறதா இருந்தால், நெக்ஸ்ட் கண்டினியூஸாக அடுத்த பேஜுக்கே மாற்றுறதா இருந்தால் CO BO, 2-3 பேஜ் தள்ளி அப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா CF BF. ஓகே,
இப்போ இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள். Tamilanban started book selling business on 1st January 2018. Following other transactions took place in his business for the month of January 2018. Pass journal entries and prepare ledger accounts. 2018 January started business with cash 3 lakh. அப்போ journal entry என்ன வரும்? Started business with cash, date, particular, ledger folio, then debit credit போட்டுக்கணும். ledger folio னா பேஜ் நம்பர்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ started business, அப்போ cash account debtor to Tamilanban capital account 3 lakh. Okay, started business with cash. Okay, next பாருங்க, opened bank account by depositing 2 lakh. அப்போ amount cash deposited into bank தான். அப்போ cash வெளியில் போயிருக்கு, bank receiver, debit the receiver, what goes out இல்லையா? அப்போ debit the receiver அப்படிங்கனால bank account debtor to cash வெளியில் போயிருக்கு. ஸோ cash account, cash deposited with the bank. Then third one, fifth date பாருங்க, goods bought from Tamil Nadu Textbook Corporation for cash 10,000. அப்போ தமிழ்நாடு புக் ஹவுஸ் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனில் 10,000 கேஷ் கொடுத்து கூட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து புக் செல்லராக இருக்கிறதுனால அப்போ அது வந்து கூட்ஸ் அப்படின்னு தான் வச்சுக்கணும் நம்ம. அதனால் பர்ச்சேஸ் அப்படின்னு தான் போடணும், புக்ஸ்ன்னு போடக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுக்காக அது வாங்குறாங்க. ஓகே, நான் பாருங்கள், purchase account debtor to cash account 10,000, goods purchased for cash. Then sold to traders for cash 5,000. இப்போ கேஷுக்கு தான் விற்றுருக்காங்க, சேல்ஸ் கூட்ஸ் தான் விற்றுருக்காங்க. அப்போ கேஷ் உள்ள வந்திருக்குமா, கேஷ் அக்கௌண்ட் debtor to சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேயா? Then purchase goods from X and Co for 15,000 and payment is made through net banking. Purchase goods from X and Co, அவங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கூட்ஸ். அப்போ purchase account debtor to நெட் பேங்கிங் மூலமாக பண்ணதுனால பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது போடணும். கேஷாக இவங்க கொடுக்கல, ஸோ பேங்க் அக்கௌண்ட் கிவர். இப்போ பேங்க் தானே பணம் கொடுக்க போகிறாங்க, ஸோ purchase account debtor to bank account. Then sold goods to Y and Co for rupees 30,000 and payment is received through NEFT. இப்போ sold goods to Y and Co, அப்போ வந்து நம்மளுக்கு கேஷ் சேல்ஸ் வரணும். ஆனால் இங்கே வந்து கேஷாக கொடுக்கல. அப்போ யார்கிட்ட இருந்து பணம் வாங்கி, யார் தான் பேமெண்ட் இஸ் ரிசீவ்டு த்ரூ நெஃப்ட். பாருங்க, சோல்டு கூட்ஸ் டு ஒய் அண்ட் கோ, கூட்ஸ் வெளியில் போயிடுச்சு, கேஷ் உள்ள வந்திருக்கணும். இப்போ நெஃப்ட் மூலமாக வந்திருக்கிறதுனால நம்ம பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத போகணும். கூட்ஸ் சோல்ட் அந்த பேமெண்ட் ரிசீவ்டு த்ரூ நெஃப்ட். ஓகேயா? கிளியராகனே? இப்போ நம்ம இதெல்லாம் ஜேர்னல் எப்படி பார்த்துக்கோங்க, ஒரு தடவை ஜேர்னல் போட்டுட்டோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜர் போடணும். இப்போ நம்ம என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். கேஷ் அக்கௌண்ட், தமிழன்பன் கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஆல்ரெடி இங்கே கேஷ் அக்கௌண்ட் இருக்கிறதுனால அது விடலாம். இப்போ 4 அக்கௌண்ட்ஸ் வந்துருச்சா, அதே மாதிரி இங்கே கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட், தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, பேங்க் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் போட்டோம். இப்போ நம்ம 5 அக்கௌண்ட் போடணும். ஜேர்னல், இப்போ ஜேர்னல் ஒரு பக்கம் போட்டோம். இப்போ லெட்ஜர் எழுதுகிறப்ப இதில் வந்து நம்மளுக்கு ஒரே இதாக காமிச்சிருக்காங்க, நீ 2 சைடு யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேஷ் அக்கௌண்ட் போடுறோம். கேஷ் அக்கௌண்ட் போடுறப்ப 2 பக்கம் நடுவில் ஹெட்டிங் எழுதிக்கணும். கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எழுதணும், நம்மளோட லெஃப்ட் சைடில் டெபிட்னு எழுதணும், ரைட் சைடில் கிரெடிட் அப்படிங்கிறத எழுதணும். ஓகேயா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஷ் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாரு, ஃபஸ்ட்டில் இருக்குது, அப்போ டெபிட்டில் இருக்குது. டெபிட் சைடில் அதனோட கிரெடிட்டில் என்ன இருக்குது, தமிழன்பன் கேபிட்டல். அப்போ டெபிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் தமிழன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத போடணும். அடுத்தது கேஷ் எங்கே இருக்குது பாருங்கள், செகண்டில் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் அதனோட டெபிட் என்ன இருக்குது, பேங்க் இருக்கா. இப்போ நீ கேஷ் அக்கௌண்ட் போடனால அதனோட டெபிட் சைடில் வந்துடணும், டேட் போட்டுக்கணும், பை பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத அந்த 2 lakh போட்டணும். தென் கேஷ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள்,
தேர்டு அந்த 5வது இது பர்ச்சேஸ் கேஷ் இருக்குது. அப்போ கேஷ் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டு அந்த 10,000 போடணும். அந்த டேட் போட்டுக்கணும். பை பர்ச்சேஸ் 10,000 போடணும். ஓகே. தென் கேஷ் எங்கே இருக்குது? அவ்வளோதான். சாரி, இங்கே ஒரு கேஷ் இருக்குது பாருங்கள். 15 டேட் 15ல் கேஷ் சேல்ஸ் இருக்கா? கேஷ் இப்போ டெபிட் சைடில் இருக்குது. டெபிட்டில் இருக்குது. அப்போ டெபிட் சைடுக்கு வந்துடணும். டெபிட் சைடில் டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு 5,000. அவ்வளோதான், வேறு கேஷ் அங்கே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெபிட் சைடையும் பாருங்கள், டெபிட் சைடில் இது ரெண்டும் இருக்கா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 3,05,000 இருக்குது. இங்கே 2,10,000 இருக்குது. இந்த 3,05,000லேருந்து இந்த 2,10,000 நாம் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 95,000. ஓகேயா? இப்போ இந்த 95,000 வந்து இந்த பக்கம் தானே, கிரெடிட் சைடில் தானே இப்போ நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் அந்த ஜான்வரி மந்தோட லாஸ்ட் டேட் என்ன? 31. அந்த 31 நீங்கள் டேட் போட்டுக்கணும். பை பேலன்ஸ் சிடி அப்படின்னு போட்டு அந்த 95,000 போட்டுட்டு இது பாருங்க, ரெண்டும் ஈக்குவலாக. ஓகேயா? ரெண்டு இங்கே இந்த சைடில் எந்த கோடில் நம்ம கோடு போடுறோமோ அதே லைனில் தான் நேராக இங்கே வந்து இங்கேயும் போடணும். ஓகேயா? ரெண்டு டோட்டலும் ஒரே சேம் லைனில் இருக்கணும். இப்போ டோட்டல் ரெண்டும் 3,05,000 வந்துருச்சு. இந்த இதை டோட்டலுக்கு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த லைனில், ஓகேயா, நெக்ஸ்ட் லைனில் இங்கே இப்போ ஜான்வரி 31 அப்படின்னா பிப்ரவரி 1. அப்போ பிப்ரவரி 1ல் இந்த எங்கே பேலன்ஸ் சிடி போட்டிருக்கோமோ அதனோட ஆப்போசிட் சைடில் பேலன்ஸ் பிடி அப்படிங்கிறத எழுதணும். இப்போ சப்போஸ் இங்கே டெபிட் சைடில் பேலன்ஸ் சிடி இருந்துச்சுன்னா அதனோட ஆப்போசிட் சைடு கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் பிடின்னு எழுதி டோட்டல் போடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து டெபிட் சைடு கிரெடிட் சைடில் பேலன்ஸ் சிடி இருக்கனால அதனோட ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு டேவை போட்டு இந்த பேலன்ஸ் பிடி அப்படின்னு இந்த பேலன்சிங் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட் எடுத்து இங்கே கொண்டு வரணும். இங்கே இதனோட ஒரு மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ இந்த பிப்ரவரி 3 மந்தில் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் டேலி பண்ணி நம்ம அடுத்ததுக்கு பேலன்ஸ் பண்ணி அடுத்த மந்த்துக்கு கொண்டு போகணும். ஓகே சில்ட்ரன், கிளியராக இது? இதே மாதிரி தான் நம்ம எல்லா அக்கௌண்ட்டும் பாருங்கள். தமிழ் அன்பன் அக்கௌண்ட் ஒன்றே ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு இதில் மட்டும்தான் இருக்கும். அப்போ கிரெடிட்டில் இருக்குமா? அப்போ நீ கிரெடிட் சைடுக்கு வந்துட்டு பை கேஷ் அப்படின்னு போட்டு 3 lakh. அப்போ டெபிட் சைடில் எதுவுமே இருக்காது. அப்போ இந்த 3 lakh அப்படியே தான் இங்கே பேலன்ஸ் சிடி அப்படின்னு காமிக்கணும். இந்த பேலன்ஸ் சிடி வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் பிடி அப்படிங்கிறத போடணும். கிளியரா? இதே மாதிரி தான் நம்ம எல்லா அக்கௌண்ட்டுக்குமே பேலன்ஸ் பண்ணணும். ஓகேயா? பாருங்கள், 5 அக்கௌண்ட் போடுறோமா, 5மே நம்ம இதே மாதிரி தான். இப்போ உனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு சைடில் உனக்கு இல்லை, எதுவும் டிரான்சாக்ஷன் இல்லைன்னா நீங்கள் இங்கே போட்டுக்க டோட்டலாக அப்படியே எடுத்து அந்த பக்கம் பேலன்ஸ் செய்தின்னு போட்டு டோட்டல் நேராக கரெக்டாக வரணும். ஓகே சில்ட்ரன், இல்லை எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுட்டு செய்யுங்க. நம்ம நாளைக்கு எக்ஸசைஸ் சம் இது மாதிரி எப்படி போடுறதுன்னு எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.